வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதன்கிழமை மாலை 6 மணியுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிரம். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் தேர்தல் பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ நடத்த அரசியல் கட்சியினருக்கு அனுமதியில்லை. தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் வெளியேறவும் தேர்தல் ஆணையம் உத்தரவு. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் ஓட்டு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை. வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. எமர்ஜென்சி காலத்தில் அரசியல் சாசனத்தை அளிக்க நினைத்தார்கள் என்று மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அரசியல் சாசனப்படி நடைபெறும் தேர்தல் முடிவுகளை நிராகரிக்க கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் 2வது நாளாக ராகுல்காந்தி ரோட் ஷோ. வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு பற்றி பிரதமர் மோடி பேசுவது கிடையாது என்று விமர்சனம். நாடு முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அலை வீசுகிறது என்று தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக கூறி வாக்கு சேகரிப்பு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஐபிஎல் தொடரின் 31வது லீக் போட்டியில் கொல்கத்தாவை கடைசி ஓவரில் வீழ்த்தி ராஜஸ்தான் த்ரில் வெற்றி. சதம் விளாசி வெற்றிக்கு வித்திட்டார் ஜாஸ் பட்லர். ஐபிஎல் தொடரில் புதன்கிழமையன்று குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி. இனி விரிவான செய்திகள். முதற்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் புதன்கிழமை மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. அதன் பிறகு வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி மாலை 6 மணிக்கு பிறகு தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம், ஊர்வலத்தை நடத்தக்கூடாது. FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் என எந்தவிதமான வடிவ பிரச்சாரங்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், வெளியாட்கள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட வாகன அனுமதி மாலை 6 மணி முதல் செயல்திறன் அற்றதாகிவிடும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேர்தலை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் 10,214 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்பும் வகையில் சுமார் 8,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி மேற்குவங்க மாநிலம் பலூர்காட் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த உத்தரவாதம் வெளியானதிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதிருப்தி அடைந்து விட்டதாக தெரிவித்த பிரதமர் மோடி, மேற்குவங்க மக்கள் மத்திய அரசு திட்டங்களின் பயன்கள் சென்றடையும் என்பதை உணர்ந்து அச்சத்தில் உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். எமர்ஜென்சி காலத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை அளிக்க நினைத்தவர்கள்தான் இந்திய அரசியல் சாசனத்தின்படி நடைபெறும் தேர்தல் முடிவுகளை நிராகரிக்க வேண்டும் என தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். வயநாடு தொகுதியில் 2வது நாளாக ராகுல்காந்தி ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்தினார். ராகுல்காந்தி தான் போட்டியிடும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் திங்கட்கிழமையன்று சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்திய நிலையில் செவ்வாயன்று 2வது நாளாகவும் ரோட் ஷோ சென்றார். தொடர்ந்து பேசிய ராகுல்காந்தி, இந்திய அரசியலமைப்பை அழிக்க RSS, பாரதிய ஜனதா முயற்சிப்பதாகவும் அரசியல் அமைப்பை காக்க காங்கிரஸ் போராடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் மிகப்பெரும் தொழில் அதிபர்களின் கருவி போல பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுவதாகவும், வேலைவாய்ப்பின்மை, விலை உயர்வு பிரச்சினை பற்றி மோடி ஒருபோதும் பேசுவது இல்லை என்றும் சாடினார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரியங்கா காந்தி வருகிற 20ஆம் தேதி கேரளாவுக்கு வருகை தரவுள்ளார். கேரள மாநிலத்தில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளுக்கும் வருகிற 26ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. வயநாட்டில் ராகுல்காந்தி போட்டியிடும் நிலையில் அங்கு அவர் தொடர்ந்து 2 நாட்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அசத்தினார். இந்நிலையில் கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் 20 தொகுதி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரியங்கா காந்தி தீவிர பிரச்சாரம் செய்யவுள்ளார். ஏற்கனவே ராகுல்காந்தி சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்கும் நிலையில் பிரியங்கா காந்தியும் கேரளா வரவுள்ளதால் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனர். உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் உற்றுநோக்கும் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை ஆட்சி செய்து வருகிறார் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வதாமனுக்கு ஆதரவாக அவர் சாலையில் வாகனத்தில் சென்றபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக அண்ணாமலையார் கோவிலில் ராஜ்நாத் சிங் சிறப்பு பூஜை செய்தார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பொருளாதாரத்தில் வேகமாக வளரக்கூடிய நாடாக இந்தியா உள்ளதாக தெரிவித்தார்.
காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு காஞ்சிபுரம் வேட்பாளர் கா. செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் டி.ஆர். பாலு ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நரேந்திர மோடி பிரதமரான பிறகு அவருக்கு மாநிலங்களை பிடிக்கவில்லை என்று கூறினார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான அலை வீசுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறுவதை பார்த்து சிரிப்பதா, அவர் மீது பரிதாபப்படுவதா என தெரியவில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது என்றும் அவர் பேசினார். குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களை கண்டாலே பிடிக்கல. பிரதமரானவுடன் என்ன சொன்னாரு? மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும், தேசத்தின் பிரச்சனை தெரியும்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணாரு? ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை. நேற்று கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான், திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான். இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்காரவை நினைச்சு அவர் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல. பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் ஜலகண்டாபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக உரிமையை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற வேண்டும், அப்போதுதான் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று தெரிவித்தார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்தது திமுகவுக்கு எரிச்சலாக உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் 2019 அதிமுக வெற்றி வாய்ப்பு, திமுக கூட்டணி 38 இடத்துல ஜெயிச்சாங்க. 38 இடத்துல ஜெயிச்சு இன்னைக்கு 5 ஆண்டு காலமா கும்பகர்ண போல தூங்கிட்டான். ஒரு எம்பிகளும் ஒண்ணு பேசுற மாதிரி தெரியல. அது பூரமே பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டே இருந்துட்டாரு. இன்னைக்கு மறுபடியும் வந்து ஓட்டு கேட்கறீங்க, என்ன செய்ய போறீங்க? இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சா சொல்லு, மக்கள் கேட்கிறாங்க. ஒரு திட்டத்தை கொண்டாந்தியா, ஒரு நிதியை கொண்டாந்தியா? ஒண்ணுமே கொண்டாடலையே. எதிர்வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்குமாறு ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஓவைசி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிஏஏ, என்பிஆர் மற்றும் என்ஆர்சி உள்ளிட்டவற்றை அதிமுக எதிர்க்கும் என்றும் அவர் உறுதி தெரிவித்துள்ளார். அதிமுகவினரும் பாஜகவினரும் நாடகமாடி வருவதாகவும், வருகின்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போடும் ஓட்டு பிரதமர் மோடிக்கு வைக்கும் வேட்டு என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கு வாக்கு கேட்டு உடுமலை மத்திய பேருந்து நிலையம் முன்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சியினர் ஒப்புதலுடன் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சேது சமுத்திரம் திட்ட விவகாரத்தில் ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்றும் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது காவிரி நீர் பிரச்சினை இல்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தற்போது காங்கிரஸ் ஆட்சி வந்ததும் பிரச்சினை தொடங்கிவிட்டதாகவும், காவிரி பற்றி பேசாத இந்தியா கூட்டணி எதற்கு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் காங்கேர் மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படையினர் மாவோயிஸ்ட் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 29 மாவோயிஸ்ட் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து 7 AK ரக துப்பாக்கிகள் மற்றும் 3 லைட் மெஷின் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 3 வீரர்கள் காயமடைந்தனர். மேலும் நக்சல் நடமாட்டம் குறித்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்பு படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீட்டிற்கு வெளியே துப்பாக்கிச்சூடு நடந்த நிலையில் அவரது வீட்டிற்கு மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே நேரில் ஆறுதல் தெரிவித்தார். பாந்திராவில் உள்ள கேலக்ஸி அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது சல்மான் கான் மற்றும் அவரது தந்தையும் மூத்த எழுத்தாளருமான சலிம் கான் அவரது குடும்பத்தாரிடம் கூடுதல் பாதுகாப்பு அளிப்பது குறித்து முதலமைச்சர் உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, மாநிலத்தில் தீங்கு விளைவிக்கும் அனைத்து கும்பல்களையும் குண்டர்களையும் வேரோடு அகற்றுவோம் என உறுதியளித்தார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருகின்ற 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டில் பெய்த கனமழை பெருவெள்ளத்தில் சிக்கி 17 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த சில நாட்களாக ஓமன் நாட்டில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தில் சிக்கி இதுவரை 17 பேர் பலியாகியுள்ளனர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சில நாட்களுக்கு ஓமனின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துபாய், புஜைரா உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இதுவரை பயன்படுத்தப்படாத பயங்கரமான ஆயுதங்களால் பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவில் ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏப்ரல் 13ஆம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது ஈரான். இதுகுறித்து பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அலி பகேரி, ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் தவறை இஸ்ரேல் செய்யவே கூடாது என எச்சரித்ததோடு ஒரு சில நொடிகளிலேயே கடுமையான தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் லீக் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஜாஸ் பட்லரின் அபார சதத்தால் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் பந்துவீச்சை தேர்வு செய்தார். களமிறங்கிய கொல்கத்தா அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன்கள் குவித்தது. 224 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை கடந்து 2 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரில் புதன்கிழமையன்று நடைபெறும் போட்டியில் குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதன்கிழமை மாலை 6 மணியுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிரம். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் தேர்தல் பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ நடத்த அரசியல் கட்சியினருக்கு அனுமதியில்லை. தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் வெளியேறவும் தேர்தல் ஆணையம் உத்தரவு. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் ஓட்டு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை. வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. எமர்ஜென்சி காலத்தில் அரசியல் சாசனத்தை அளிக்க நினைத்தார்கள் என்று மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அரசியல் சாசனப்படி நடைபெறும் தேர்தல் முடிவுகளை நிராகரிக்க கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் 2வது நாளாக ராகுல் காந்தி ரோட் ஷோ. வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு பற்றி பிரதமர் மோடி பேசுவது கிடையாது என்று விமர்சனம். நாடு முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அலை வீசுகிறது என்று தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக கூறி வாக்கு சேகரிப்பு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஐபிஎல் தொடரின் 31வது லீக் போட்டியில் கொல்கத்தாவை கடைசி ஓவரில் வீழ்த்தி ராஜஸ்தான் த்ரில் வெற்றி. சதம் விளாசி வெற்றிக்கு வித்திட்டார் ஜாஸ் பட்லர். ஐபிஎல் தொடரில் புதன்கிழமையன்று குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.